விழுப்புரம் எஸ்விஎஸ் இயற்கை மருத்துவக் கல்லூரி மாணவி சரண்யாவின் உடல் மறுபிரேத பரிசோதனைக்காக சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் தருகிறார். பேசலாம். மணிகண்டன், மாணவி சரண்யாவின் உடல் எப்போது மறுபிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளது? யார் யார் முன்னிலையில் இது மேற்கொள்ளப்பட இருக்கிறது? கார்த்திகேயன், மாணவி சரண்யாவுடைய உடல் தற்பொழுதுதான் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு மறுபிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த பிரேத பரிசோதனையை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அதனுடைய மூத்த தடய அறிவியல் துறை இயக்குனர் டாக்டர் முருகேசனுடைய தலைமையில் மற்றும் 3 மூத்த மருத்துவர்கள் அவர்களுடன் 12 பேர் உதவியாக மொத்தம் 15 பேர் இந்த மறுபிரேத பரிசோதனை செய்ய இருக்கிறார்கள். இவர்களோடு சரண்யாவுடைய தரப்பில் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணைக்கிழங்க நியமிக்கப்பட்டுள்ள ஒரு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜினுடைய தடய அறிவியல் மருத்துவர் சம்பத்குமாரன் உடனிருப்பார். இன்றே இந்த மறுபிரேத பரிசோதனை நடத்தப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களோடு இந்த மறுபிரேத பரிசோதனையின் பொழுது வீடியோ கேமரா மூலயமாக அந்த மறுபிரேத பரிசோதனையை பதிவு செய்வதற்காக மருத்துவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இவர்களோடு சிபிசிஐடி போலீஸ் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் வழக்கறிஞர்களும் வந்திருக்கிறார்கள். இன்று மதியம் சரண்யாவுடைய உடல் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் சுடுகாட்டிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு காவல்துறையினுடைய உதவியோடு தற்பொழுது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு மறுபிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், இந்த மறுபிரேத பரிசோதனை அறிக்கை நேரடியாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படுமா அல்லது சிபிசிஐடி காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படுமா? நீதிமன்றத்தின் ஆணைக்கிணங்க சரண்யாவுடைய உடல் மறுபிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு 3 தினங்களில் சிபிசிஐடி போலீசாரிடம் முதலில் ஒப்படைக்கப்படும். அதன் பிறகு சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பார்கள். ஏற்கனவே மறுபிரேத பரிசோதனை செய்யப்பட்ட மோனிஷாவின் அந்த மறுபிரேத பரிசோதனையுடைய முதல் அறிக்கை நீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகு அதனுடைய முழு அறிக்கை இன்னும் வரவில்லை. ரசாயன அறிக்கைக்காக அதனுடைய பாகங்கள் வெளியூருக்கு சென்றுள்ளதால் அதனுடைய அறிக்கை பெற தாமதமாகும் என்பதால் அதை தாமதமாகவே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக மோனிஷாவுடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன், சரண்யாவின் உடலை காஞ்சிபுரத்திலிருந்து இங்கே எடுத்து வருவதில் சிபிசிஐடி காவல்துறையினருக்கும் மருத்துவருக்கும் இடையே காலையில் வாக்குவாதம் நடைபெற்றதாக சொல்லப்பட்டது. எதன் அடிப்படையில் அந்த வாக்குவாதம் நடைபெற்றது? ஏனென்றால் இந்த பிரேதம் புதைக்கப்பட்டு 15 நாட்களுக்கு மேல் ஆனதால் முற்றிலும் இந்த உடல் அழுகி இருக்கக்கூடும் என்பது சிபிசிஐடி போலீசாருடைய வாதம். ஆகையால் சரண்யாவுடைய உடலை செய்யூர் சுடுகாட்டிலேயே வைத்து மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசார் கேட்டுக்கொண்டனர். ஆனால் சரண்யாவின் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள மருத்துவர் சம்பத் உடலை பார்த்து உடல் மறுபிரேத பரிசோதனைக்கு தகுந்தாற் போல்தான் உள்ளது. ஆகையால் அதை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கே கொண்டு சென்று பிரேத பரிசோதனை செய்யலாம் என்றும் தெரிவித்தார். அதன் அடிப்படையிலேயே சற்று சிபிசிஐடி போலீசாருக்கும் சரண்யாவுடைய தரப்பினருக்கும் சற்று வாக்குவாதம் ஏற்பட்டது. இறுதியில் சரண்யாவுடைய வழக்கறிஞர்கள் மற்றும் அவருடைய மருத்துவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்க தற்போது சரண்யாவுடைய உடல் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கே கொண்டு வரப்பட்டு மறுபிரேத பரிசோதனைக்கான ஆயத்தங்கள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. கார்த்திகேயன், சரண்யாவின் உடல் இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலேயே மறுபிரேத பரிசோதனை செய்வதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்யப்படுமா அல்லது மோனிஷாவின் உடலை போன்று அவருடைய பாகங்கள் வேறு இடங்களுக்கு எங்காவது அனுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? மறுபிரேத பரிசோதனை இங்கேயே முழு அளவுக்கு செய்யப்படும் என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சந்தேகத்தின் அடிப்படையில் அதனுடைய பாகங்கள் வெளியூர்களுக்கு அனுப்பப்படலாம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 12 மருத்துவர்களுக்கு மேற்பட்ட குழுக்கள் இந்த மறுபிரேத பரிசோதனையை செய்ய இருப்பதால் அநேகமாக சரண்யாவுடைய உடல் இங்கேயே அதனுடைய அறிக்கையை தயார் செய்யும் பணிகளை மருத்துவர்கள் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் சென்னை மருத்துவக் கல்லூரியுடைய மூத்த தடய அறிவியல் துறை இயக்குனர் முருகேசன் தலைமையில் இந்த மறுபிரேத பரிசோதனை நடைபெற இருக்கிறது. ஆகையால் அதில் எந்தவித சந்தேகங்களுக்கும் இடமில்லாமல் இந்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள் என்பதே சரண்யாவுடைய வழக்கறிஞர்கள் மற்றும் சரண்யாவுடைய தந்தை ஏழுமலையுடைய கருத்தாக உள்ளது. கார்த்திகேயன்.